ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு விஜித் வியூ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி ட்ரெண்டிங்கான டாபிக்ஸ் பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ லைக்கும் வீடியோக்கு ஒரு ஹைப்பும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நிறையா பேருக்கு இந்த வீடியோ வந்து ரீச் ஆகும். அதனால் சப்ஸ்கிரைபும் வந்து மறக்காமல் பண்ணுறதுக்கான காரணம் அதுதான். நிறைய பேருக்கு வந்து நம்ம சேனலில் பேசுகிற விஷயங்கள் வந்து சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா ரீச் ஆகும் அப்படிங்கிறதுனால கேட்குறேன். ஸோ தயவு செஞ்சு பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ட்ரெண்டிங்கான டாபிக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா, தூத்துக்குடி விளாத்திக்குளத்தில் போய் சொல்லி மாட்டிக்கிட்டாங்களா மாணவி அப்படின்ற மாதிரி ஒரு அதிரடியான தகவல் வந்து வெளியே இருக்குது. அதை பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ சிசிடிவியை பார்த்துட்டு அட பாவிகளா, அப்போ ஏற்கனவே இவனை வந்து தெரிஞ்சிருக்கா அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா பரவிட்டு இருக்கு. அதை பற்றி நம்ம வந்து பேச போகிறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, சேலமில் ஒரு பாலியல் வன்கொடுமை நடந்தது. சதீஷ் அப்படின்ற ஒரு பையன் வந்து அந்த பொண்ணை வந்து பாலியல் வன்கொடுமை பண்ணியிருந்தான். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த சம்பவம் நடந்ததுதான் நீங்கள் நம்புவீங்களா? என்னையா சொல்கிறேன்றீங்களா? அந்த மாதிரி ஒரு கேடுகட்ட ஒரு சம்பவம் வந்து இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு அப்படிங்கிறது அதை பற்றியும் பார்க்க போகிறோம். அடுத்து சாத்தான்குளம், நேற்று நம்ம அதை பற்றி பேசியிருந்தோம். ஸோ அதில் நீதி கிடைக்குமா அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல்கள் அதில் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. எடப்பாடி பழனிசாமியும் வந்து ஈக்குவலான ஒரு குற்றம் செய்தவர் தான் அந்த இதுலேயும். வழக்கை முதலே சிபிஐக்கு வந்து மாற்றாமல் அவர் வந்து அப்படியே உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்றதுனால அவரும் ஒரு குற்றவாளி அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசியிருந்தீங்க. அதில் ஒரு திடுக்கிடும் தகவல்கள் வந்து கிடச்சிருக்கு. நீதிபதிகள் மிரட்டப்பட்டிருக்கிறார்கள், அப்போ ஒருத்தவங்க வந்து உதவி இருக்காங்க, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆதாரங்கள் நமக்கு வந்து இருக்குது. அதை பற்றியும் வந்து பேச போகிறோம். அடுத்து அரசியலில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் இன்றைக்கி ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான், அதையும் பார்க்க போகிறோம். அடுத்து குக் வித் கோமாளியில் புதுசாக அவங்க பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதும் ட்ரெண்டிங் இன்றைக்கி. ஸோ இவ்வளோ மேட்ரு வந்து நீங்கள் வந்து பேச வேண்டியிருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா, தூத்துக்குடி விளாத்திக்குளம் மாணவி, அதாவது அந்த பாலியல் வன்கொடுமை செஞ்சான் பார்த்தீங்களா, தர்ம முனீஸ்வரனா அந்த எடுபட்ட பையன், அவன் வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் பண்ணது இந்த பொண்ணை இல்லவே இல்லையா. ஃபஸ்ட்டு 2 பெண்களை டார்கெட் பண்ணியிருக்கான். அந்த காட்டில் வந்து சிசிடிவி கிடையாது அப்படின்றதுனால பின்னாடி அந்த விண்மில் சிசிடிவி இருக்குல்ல, அதை எடுத்து பார்த்துருந்தாங்கன்னா அவன் இந்த கொலை குற்றம் பண்ணுறதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாட்களாக அங்கே தான் சுற்றி தெரிஞ்சுட்டு இருந்திருக்கான். சரியா? இதை அந்த இடத்த வேலை பார்க்குறவங்க, உள்ளே போய் அந்த இடத்துக்கு வந்து ஒதுங்குறவங்க, இயற்கை உபாதை கழிப்பதற்கு இவங்க எல்லாரும் நோட் பண்ணியிருக்காங்க அவனை. அப்படி இருந்தும் யாருமே இதை பற்றி அவங்க கிட்ட வந்து வெளிப்படுத்தலை. அது மட்டும் இல்லாமல் அந்த மாணவி இருக்காங்க பாருங்க, அவங்களே இந்த வெறி பிடிச்சவன் இருக்கான் பார்த்தீங்களா, இவனை அவன் நண்பிகள் எல்லாம் சேர்ந்து வந்து ஒதுங்குவாங்க தெரியுமா, இயற்கை உபாதை கழிப்பதற்கு. அன்னைக்கு மட்டும்தான் இவங்க போய் தனியாக மாட்டிக்கிட்டாங்க. அதுக்கு முன்னாடி இவங்களுடைய நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து தான் வந்து போவாங்க போல தெரியுது. காட்டுக்கு முன்னாடி எல்லாம் சேர்ந்து போவாங்களா, அந்த மாதிரி வந்து போவாங்க போல தெரியுது. அப்போவே இந்த மூதையை வந்து கண்ணில் பட்டிருக்கான். சரிங்களா? அப்போவே பார்த்துட்டு இருந்திருக்கான் குறுகுறுன்னு. அதெல்லாம் வந்து அந்த மாணவியோடைய சக தோழி இருப்பாங்கல்ல, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காங்க. இதை முன்னாடியே அவங்க வீட்டில் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்னா, இந்த மாதிரி ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கான் அப்படின்றத இந்நேரம் இந்த பொண்ணு வந்து காப்பாற்றப்பட்டிருக்கும். அப்போது இந்த பொண்ணுக்கும் அது தெரியும், இவன் ஒருத்தன் வந்து குறுகுறுன்னு பார்க்குறான்ட்டு. அப்போது போய் சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துல வந்து உள்ளே போய் அவங்க வீட்டில் வந்து ஏற்கனவே கேட்டிருக்காங்க, ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது அந்த டைமில் சரியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாணவியும் சரி அந்த தோழியும் சரி உண்மையை கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, அந்த கொடூரன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குற்றம் பண்ணுவதற்கான வாய்ப்பே வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஏன்னா கரெக்டாக டைமில் உள்ளே போய் அவங்க இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த குற்றம் நடந்திருக்காது. அவனை பிடிச்சிருப்பாங்க. இல்லை அட்லீஸ்ட் அந்த பொண்ணுக்கு, அந்த மாணவிக்கு இன்னொருத்தவங்க யாராவது கூட போயிருப்பாங்க. அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா கூட வந்து போயிருப்பாங்க. இல்லை அவங்க தோழியும் வந்து கூட போயிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான். தனியாக போய் மாடி இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் பார்க்க முடியுது. ஸோ அவனுடைய எண்ணம் அந்த நகை தான். நகை இல்லை அப்படின்னோடனே அந்த மாணவியை அவ்வளோ தூரம் வந்து பாலியல் வன்கொடுமை பண்ணிட்டு, அந்த நாயெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிஜமாவே சொல்கிறேன், அவனை வந்து ஏற்கனவே உள்ள நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்குன்னு வைங்களேன், அரசியல் சார்ந்து. ஏன்னா இதில் வந்து சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டாதான் தண்டனைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் வந்து கூட்டி கொடுக்கணும். கொடுத்தா தான் இவங்கெல்லாம் உருப்பிடுவாங்க. அதை விட்டுட்டு வாய்தான்னு சொல்லிட்டு அவனே வந்து பார்த்தீங்கன்னா ஜாமீன் எடுத்து வெளியே வர அளவுக்கு தான் இப்போ வந்து சட்டம் இருக்குது அப்படின்றதுனால நம்மளால் எதுவுமே பேச முடியல. என்ன பண்ணுறது? இவ்வளோ விஷயம் தெரிஞ்ச பிறகும் இந்த மாணவிக்காக என்ன பண்ணுறதுன்னு தெரிய எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. இது சம்மந்தமாக ஒரு சிசிடிவி வந்து கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க போலீஸ்க்கு. சரியா? இவங்க வந்து அந்த விண்மில் இதில் வந்து பார்த்தது சம்மந்தமான சிசிடிவியும் கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரி. அதெல்லாம் கேட்கும்பொழுது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவ்வளோ தூரம் க்ளோஸாக வந்து எப்படி விட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் நமக்கு தோணுது. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். அடுத்து இந்த சதீஷ்னு ஒருத்தன் சேலம் பாலியல் வன்கொடுமை ஒருத்தன் பண்ணான் தெரியுமா, ஒரு மாணவியை. அந்த மூதேவி ஏற்கனவே இந்த மாணவி வீட்டுக்கு போய் மாட்டியிருக்கு கைங்களவுமா.
அந்த மாணவி போய் சொல்லிட்டாங்களாம், இந்த மாதிரி இங்கே இந்த மாதிரி பண்ணுறான், ஆசவாரத்தை காட்டுறான் அப்படின்ற மாதிரி. அப்போ போலீஸார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸார் வந்து வார்ன் பண்ணியிருக்காங்க அவனை. 2 மாதம் முன்னாடி நடந்திருக்கு. அதுக்கடுத்து திருப்பி இந்த மூதையை வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணுகிட்ட தப்பாக நடந்துக்கிட்டு, அதை அவங்க பெரியப்பா பார்த்து கூச்சலிட்டு, அவனை போட்டு அடித்து, இந்த பொண்ணுக்கு தலைக்குனிவு ஏற்பட்டு அப்படியே தூக்கிலிட்டு தற்கொலை பண்ணியிருக்காங்க. அப்போ பார்த்துக்கோங்க, இதில் யாரை குற்றம் சொல்கிற சொல்லுங்கள்? அந்த போலீஸ்காரவங்க வார்ன் பண்ணியும் இவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, அப்போ அந்தளவுக்கு அரிப்படுத்து அலைகிறீங்களாடா நீங்கள்லாம்? உங்களுக்குலாம் என்னன்னே புரியலைங்க இதெல்லாம். அதுவும் சின்ன சின்ன பொண்ணுங்கள் மேலே எப்படி ஆசை வருது அப்படிங்கிறதே சத்தியமாக புரிய மாட்டேங்குது. அவனுக்கு இத்தனைக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குன்னு சொல்கிறாங்க. கேவலமாக இருக்குது பார்த்தீங்களா? காலம் எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறது நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. அடுத்து சாத்தான்குளம் கேஸில் பார்த்தீங்களா, நீதி வந்து கிடைக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேருன்னு சொன்னாலும் அந்த 9 போலீஸாருக்கு என்ன தண்டனை வழங்கப்பட போகுது? அதற்காக இந்த கோர்ட்டில் ஒரு 6 வருஷம் இந்த கேஸ் போச்சுல்ல, இந்த மெஜிஸ்ட்ரேட்டை நிறைய வட்டம் மிரட்டியிருக்காங்க. போலீஸ் சார்ந்து இந்த மாதிரி தீர்ப்பு மட்டும் ஒழுங்காக இது பண்ணலன்ட்டான். இதில் சாட்சிகள் வந்து அங்கங்கே இல்லை, ஏன்னா நேரில் பார்த்த சாட்சி இல்லை அப்படிங்கிறப்ப அங்கே ஒர்க் பண்ணுற ரேவதி அப்படின்ற கான்ஸ்டபிள் தான் முக்கியமான சாட்சி. அவங்க மேலேயும் வந்து ஒரு பாதுகாப்பு அவங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அவங்க உயிருக்கு எதாவது ஆயிருமோ இந்த போலீஸாரங்களால் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு. அப்புறம் அங்கே இருந்த ஒரு ரைட்டர் ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஆப்போசிட்டாக வந்து சாட்சி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஆமாங்க, அவங்க அடித்ததுனால தான் இவங்க வந்து உயிர் போனது அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொன்னதுனால தான் இந்த கேஸ் 6 வருஷத்தில் முடிஞ்சிருக்கு. இதே இது சாட்சி இல்லை, போலீஸாரும் கூட சப்போர்ட் பண்ணியிருந்தாங்கன்னு வைங்களேன், இது வந்து இன்னும் இழுத்துட்டு தான் போயிருக்கும் அப்படிங்கிறது தான். ஆனால் எனக்கு என்ன ஆச்சரியன்னா, இன்னும் 1 வாரத்தில் வந்து ரிசல்ட் அப்படிங்கிறது திங்கக்கிழமை வரப்போகுது. என்ன வரப்போகுது? ஆயுள் தண்டனை கொடுத்தா ஓகே, இல்லை தூக்கு தண்டனை கொடுத்தா ஓகே, என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியலையே நமக்கு. அதுதானே ஒரு மெயினாக இருக்குது. இவ்வளோ தூரம் வந்து மிரட்டப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு உயிருக்கு பாதுகாப்பு கொடுத்தாலும் ஒரு பயம் இருக்கும்ல, ஐயோ அந்த தீர்ப்பு கரெக்டாக கொடுக்கணுமோ, இல்லை எவ்வளோ மிரட்டல் இருக்கும் இந்த 1 வாரத்தில் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். கண்டிப்பாக ஆண்டவன் அருளால் நீதி கிடைக்கும் அப்படிங்கிறது எனக்கு தோணுது. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும், சரிங்களா? ஆனால் இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்குங்கிறது ஒரு பிரபல தொலைக்காட்சி நேரடியாக போய் ஆய்வு வந்து நடத்தியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு, இல்லாட்டி இது கூட தெரிஞ்சிருக்காது அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான். சரி, அடுத்து குக் வித் கோமாளி பார்த்துருப்பீங்க. 2 ப்ரோமோ வந்துருச்சு. ப்ரோமோவில் 2 குக் அப்படின்ட்டாங்க. ஏன்னா ஒரு குக்கு ஒரு கோமாளினாலே வந்து கடுப்பாக இருந்துச்சு பார்க்குறது, 2 குக்கா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா கோமாளி குக்கை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்றதுனால 2 குக்குன்னு சொல்லி ஒன்று பண்ணியிருக்காங்க போல கான்செப்ட். அது மட்டும் இல்லாமல் ஜட்ஜு 3 இருந்தாங்க, இப்போ 4. இந்த விட்டா 9 ஜட்ஜு போடுவாங்க போல தெரியுது அப்படிங்கிறது. அப்போ மாதம்பட்டி ரங்கராஜ் தூக்கலையாவீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜாய் கிறிஸ்டான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க பயங்கரமாக அது ஒரு ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா. அவங்க மனைவியை விட்டுட்டு இந்த மாதிரி இன்னொருத்தங்க கூட வந்து இது பண்ணாங்க அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு. இப்போ அவங்களே திருப்பி ஜட்ஜாக போட்டிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. சரி, ஓகே, இது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஜட்ஜாக இருக்கட்டும். பட் இன்னொரு ஜட்ஜ் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 4வது ஜட்ஜா ஒரு லேடி ஜட்ஜ். யாருன்னு பார்த்தீங்கன்னா ரோஜா. ஆஹா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. என்னடா அது மாதிரி டபுள் ட்ரபுள் அப்படின்றாங்க. அதாவது கோமாளிக்கு டபுள் ட்ரபுளாம். ஸோ என்ன மாதிரி கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ அது சம்மந்தமான வீடியோஸும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிவ்யூ பண்ணலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி ட்ரெண்டிங்காக இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அடுத்த அரசியலில் ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம கமலஹாசன் அவர்கள் இருக்கார்ல, அவர் மக்கள் நீதி மையத்தில் போட்டியிடலையே அந்த வட்டம், திமுகவுக்கு ஆதரவுன்ட்டார். அப்போ 2 சீட்டு கூட கிடையாதா? நோ, ஐ ஆம் சரண்டர் டு டிஎம்கே அப்படின்ற மாதிரி வந்து அறிவிச்சிட்டாரு. அப்போ அவங்க நம்பி வந்த தொண்டர்களுடைய நிலைமை மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி அப்படிங்கிறது தான். உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம்.